Taste the Daily. காஞ்சிபுரம் வேலூர் மாவட்டம் அருகே ஓடுகிற ரயிலிலே பட்டப்பகலிலே 4 மாத கர்ப்பிணி பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட சம்பவத்திலே மிகப்பெரிய அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பெண் வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். குறிப்பாக அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெறுகிற போது 4 மாத அந்த குழந்தையினுடைய மூச்சு தற்போது நின்றிருக்கிறது. குழந்தை வயிற்றிலேயே உயிரிழந்திருக்கிறது. அறுவை சிகிச்சை செய்துதான் அந்த குழந்தையை வெளியே எடுக்க வேண்டும் என்று மருத்துவர்கள் பரிந்துரை செய்திருக்கிறார்கள். ஓடுகிற ரயிலில் கூட பட்டப்பகலில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. ஒவ்வொரு ரயிலிலும் பாதுகாப்பிற்காக போலீசார் நியமிக்கப்பட வேண்டும், கண்காணிப்பு கேமராக்கள் முறையாக செயல்பட வேண்டும் என்கிற பல்வேறு அறிவுறுத்தல்கள் இருந்தாலும் கூட ரயிலுடைய விபத்துக்கள், ரயிலில் நடக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. திருப்பூரில் டெய்லராக பணி செய்யக்கூடிய திருப்பதி சித்தூரை சேர்ந்த பெண் திருப்பூரிலிருந்து ரயில் மூலமாக இன்டர்சிட்டி ரயில் மூலமாக செல்லுகிற பொழுது இந்த சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. பெண் பயணிகள் அனைவரும் ரயிலை விட்டு இறங்கிய போது 2 ஆண் பயணிகள் அதில் ஏறியதாகவும், அந்த பெண்ணிடம் அவர்கள் தகராறு ரகளையில் ஈடுபட்டதாகவும், உடைகளை கடைந்து அந்த பெண்ணுக்கு பல்வேறு பாலியல் ரீதியான தொல்லைகள் கொடுக்கப்பட்டதாகவும், அவருடைய கையை உடைத்து தலைமுறை இழுத்து கர்ப்பிணி என்று பாராமல் அவருக்கு பல்வேறு பாலியல் வன்கொடுமைகள் அநீதிகள் இழைக்கப்பட்டிருக்கிறது. தேசிய மகளிர் ஆணையம் காவல்துறை இயக்குநருக்கு சம்மன் அனுப்பியிருக்கிறது. இது குறித்து விளக்கம் கேட்டிருக்கிறது. இருந்த போதும் கூட தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த திமுக அரசு செவிடன் காதில் ஊதப்பட்ட சங்கு போலவே கிடக்கிறது என்று பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய கணவர் குற்றம் சாட்டி இருக்கிறார். தங்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும், அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட பாலியல் அத்துமீறல்களில் வன்கொடுமையில் ஈடுபட்ட அவர்கள் 2 பேரும் கைது செய்யப்பட்டு அவர்களுக்கு உரிய நடவடிக்கை பெற்றுத்தர வேண்டும் என்பதுதான் அந்த பெண்ணினுடைய கண்ணீர் குரலாக இருக்கிறது. இதுபோன்று இனிமேல் ஓடுகிற ரயிலில் எந்த பெண்ணுக்கும் ஒரு பாதிப்பு ஏற்படக்கூடாது, நடந்து சென்றால் கூட தமிழகத்தில் பாதுகாப்பு இல்லை என்று அந்த பெண்ணினுடைய அந்த வேதனை குரலை நேற்று நம்மால் பார்க்க முடிந்தது. எனவே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பெண்ணிற்கு மேலும் ஒரு துயரமாக அவருடைய வயிற்றில் இருக்கக்கூடிய 4 மாத குழந்தை தற்போது உயிரிழந்திருக்கிறது. அந்த குழந்தையை பாதுகாப்பாக மருத்துவர்கள் அகற்றி அந்த பெண்ணுடைய உயிருக்கு தேவையான சிகிச்சையை உரிய வகையில் அளிக்கப்பட வேண்டும் என்பதே பாதிக்கப்பட்டவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அவர்கள் Taste the Daily.